இன்று வைபவ் சூரியவன்சியின் நாளா. கடந்த போட்டி உங்களுக்கு தெரியும், வைபவ் சூரியவன்சியை பற்றித்தான் பேச்சு. அவர் மூலமாகத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இப்பொழுது குவாலிஃபயர் 2க்கு தெரிவாகி இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான குவாலிஃபயர் 2 இன்றைய தினம் புதிய சண்டிகார் நியூ சண்டிகார் மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. ஓட்டங்கள் அள்ளி குவிக்கப்படுகின்ற மைதானம். சராசரியே 20 ஓவர்கள் கிரிக்கெட் போட்டியில் 220 230 காணப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் 2 அதிரடியாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய அணிகள் மோதப் போகின்ற போட்டி. எனவே இதன் காரணமாக ஓட்டங்கள் அள்ளி குவிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இதன் காரணமாக பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினம் கீ பாயிண்ட் முக்கியமாக இருக்க போகின்றார்கள். எல்லோருக்கும் அடி விழும். ஆனால் யார் விக்கெட்டை கைப்பற்ற போகின்றார், யார் அதிகமாக டொட் பால்ஸ் வீச போகின்றார், குறைவாக யார் ஓட்டங்களை வழங்கப் போகின்றார் என்பதில் இன்றைய போட்டியின் வெற்றி தோல்வி காத்திருக்கின்றது. ஆக சூரியவன்சி அடித்தால் என்ன, ஜெய்ஸ்வால் அடித்தால் என்ன, மறுபுறத்தில் சாய் சுதர்ஷன் அடித்தால் என்ன, சுப்மன் கில் அடித்தால் என்ன, வேறு யார் என்ன ஓட்டங்களை அள்ளி குவித்தாலும் கூட பந்து வீச்சு மிக முக்கியமானதாக அமைய போகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக பந்து வீச்சும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு சூரியவன்சியை பற்றி பேசுகின்றார்களோ அதே அளவுக்கு ஜொஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஐபிஎல்லில் பல போட்டிகளில் பந்துவீச்சு மூலமாக முடிவுகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே அவரும் இன்றைய தினம் ஒரு கீ பாயிண்டாக இருப்பார் என்று அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி ஆர்சிபியோடு இறுதிப் போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கப் போகின்றது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. எனவே இன்றைய தினமும் கூட கடந்த போட்டியில் உருவாக்கப்பட்ட அந்த ட்ரெண்டிங் ஹைப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இப்பொழுது வைபவ் சூரியவன்சியின் பேச்சு, குறிப்பாக அவர் எவ்வளவு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டாலும் கூட கடந்த போட்டியில் அவர் அடித்த அடியின் பின்னர் சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கின்றார். மைக்கேல் வான் சொல்கின்றார், இனியும் தாமதிக்க வேண்டாம், இவரை இந்திய அணிக்குள் கொண்டு வாருங்கள் என்று. இப்படி சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் பலர் சூரியவன்சி தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் சூரியவன்சியை தான் அதிகமாக குறிவைப்பார்கள். அதே போன்று பந்து வீச்சில் சரியான முறையில் குஜராத் டைட்டன்ஸ் விளையாட வேண்டும். ராஜஸ்தான் ராயல்ஸ் இறுதிப் போட்டிக்கு வர வேண்டும் என்ற பரபரப்பு விறுவிறுப்பு மிகப்பெரிய அளவில் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. காரணம் த ஒன் மேன் சூரியவன்சி. சூரியவன்சியின் ஆட்டத்தினை துடுப்பாட்டத்தினை பார்ப்பதற்காக ராஜஸ்தான் இறுதிப் போட்டிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆவல் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த போட்டியில் அவர் கவலையோடு அந்த சதத்தினை பெற முடியாமல் போனதன் காரணமாக இந்த போட்டியில் அவர் வர வேண்டும், இந்த போட்டியிலும் சதம் அடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு விருப்பம் பலருக்கும் உருவாகி இருக்கின்றது. அவை நடைபெறுமா? சூரியவன்சி இந்த முறை ஐபிஎல் சூரியவன்சியினால் உயிர் பெற்றிருக்கின்றது. முக்கியமாக குவாலிஃபயர், இந்த எலிமினேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முக்கிய கட்ட போட்டிகள் மிகுந்த விறுவிறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் என்ன நடக்கப் போகின்றது? போட்டி முடிவடைந்ததும் சந்திப்போம்.